Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் இமேஜோட பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக அண்ட் வேற லெவலாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பிக்ஸார்ட்டில் எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட பிக்ஸார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த இமேஜை தான் நம்ம வந்து ரொம்ப அட்ராக்டிவாக எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸு, ப்ளர்ரு, ஸ்கெட்சு, கலருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எஃபெக்ட்ஸு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே வந்து பிஎன்டபிள்யூன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிஎன்டபிள்யூன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும். ஃபஸ்ட்டாக ஒரு ஃபில்டர் இருக்கும், இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் கிளிக் பண்ணிங்க. ஓகே, இமேஜ் எல்லாம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது இமேஜோட ஸ்கின்னு, அதாவது எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ, அதாவது அந்த ஃபேஸு, ஹேண்டு, லெக்கு, இந்த 3 இடம் வந்து ஸ்கின் பார்ட்டு. ஸோ பக்கா வந்து எரேஸ் பண்ணுங்கள். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna. ஓகே, பக்கா வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த இமேஜை கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். பக்காவாக செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மல்டிபிள் இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஸ்கின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த நேரத்தில் வந்து பக்காவாக எரேஸ் பண்ணுறங்க. ஓகே, பக்கா வந்து அந்த ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய விதமான ஆப்ஷன் இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கடைசியாக வந்து விக்னட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ செட்டிங்ஸில் சைஸ் வந்து 100ல் இருக்கட்டும். ஃபேடு வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பிரைட்னஸ் இருக்கும். பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸையும் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 27க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸை கொஞ்சமாக ஏற்றிட்டு அந்த லிப்ஸுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள் பக்காவாக. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து பக்காவாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும், கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போது பிரைட்னஸை மட்டும் இன்னும் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன்.
ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டையும் அதே மாதிரி கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோவை கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை வந்து ஒரு +34க்கு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போ இந்த பட்டர்ஃப்ளையை வேணுன்ற மாதிரி பக்காவாக செட் பண்ணிக்கலாம். ஓகே பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வித்தவுட் பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்து டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போது பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பூம் இது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ் ஜஸ்ட் அந்த ஒரே கிளிக் மூலிமா வேறு லெவலில் ரொம்ப டார்க்காக அண்ட் வேறு லெவலில் வந்திருக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் த ஸ்கின் கலர், இது ஆஃப்டர் த ஸ்கின் கலர். பேக்ரவுண்டை பாருங்களேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ரொம்ப வேறு லெவலில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்ல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tada, bye bye from SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp, make an MC into a wide-eyed lunatic.